கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். சூப்பர். பயங்கர டெக்னிக்கலாக கேள்வி. இப்போல்லாம் இந்த வாரம் ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின் உங்களுக்கு எல்லாம் எடுத்த உடனே நல்லவன் கேட்டவன் நான் ஏமாட்டினாங்க. அப்புறம் கொண்டாட சொன்ன நீ உன்னை கொண்டாடுறாங்களே, அது ஒரு கேள்வி. இந்த கேள்வி ஒரு ரொம்ப அற்புதமான கேள்வியாக இருக்குது. என்னவா, நூற்றுக்கணக்கான குரல்கள் கேட்கிறதே, அதை அகற்றுவது எப்படி? ஆக்சுவலாக நூற்றுக்கணக்கான கேள்வி இல்லை, குரல்கள் இல்லைங்க, ஆயிரக்கணக்கான குரல்கள், எண்ண முடியாத குரல்கள் கேட்டுனே இருக்குது. காதில் கேட்கறது மட்டும் இல்லைங்க, மூளையில் வந்து கேட்கறது மட்டும் கிடையாது, மௌனமாக உள்ளே போய் வேலை செஞ்சுக்கிற குரல்கள்லாம் இருக்குது. நீங்கள் நினச்சிக்காதீங்க, நீங்கள் கேட்குற குரல்லாம் இல்லை, கேட்காத குரல்கள்லாம் கூட உள்ளே இருக்குது. உங்கள் கனவுகளெல்லாம் நீங்கள் கேட்ட குரல்களோடு கேட்காத குரல்களும் மிக்ஸ் ஆகி வரும். சில கனவுகள்லாம் பயங்கரமான கனவுகள், அதால பாதாளத்துக்கு உச்சிடுற மாதிரி கனவு, யாரோ வெட்டுற மாதிரி குத்துற மாதிரியான கனவு, நான் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் அழுது நிற்பீங்க கனவுல ஏந்து. இந்த மாதிரி கனவுகள்லாம் உங்களுக்கு வரும். வந்தது இல்லையா? அவர் என்ன கேட்குறாரு, இந்த குரல்லாம் அகற்றுவது எப்படி? டேய் பார்த்தா அப்படின்னாக்கா மற்ற குரல் கேட்கான். ஏன் கேட்காது? கெட்டி மேலன்னு எதுக்கு சொன்னா? டம்மான்னு மூளை வச்சா மற்றதெல்லாம் கேட்கான். ஏன் ஒரு பெரிய சத்தம், வல்லமையான சத்தம் உனக்குள்ளே எழும்பிச்சானா மற்றதெல்லாம் என்ன ஆயிடுச்சே, காணாமல் போயிடுச்சு. மேட்ரு இவ்வளோ தான். அப்போ நான் கொஞ்சம் சவுண்டாக இருக்கணும். ஆள் கொஞ்சம் குண்டா நல்லா இருந்தாருன்னா எப்படி சொல்லுவாங்க? குண்டகரன்னு சொல்ல மாட்டாங்க, சவுண்டு பாடினுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? ஏன் சவுண்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஒருவனுக்கு சுய சத்தத்தை அதிகமாக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா மற்ற சத்தங்கள்லாம் காணாமல் போயிடும். விழிப்பு வந்தவுடனே எழுந்துடணும் தான் சுய சத்தத்தோடு வாழ்கிறவன். விழிப்பு வந்தவுடனே அப்பா இன்னும் ஒரு நாள் போஞ்சிச்சு, என்ன பண்ணலாம், நல்ல வெளிச்சமாக இருக்குது, நம்ம ஏன் எங்கே பத்துங்கிறோம்? பத்துங்கிறது கண்ணு தந்து பார்க்கலாம் தானே. நான் இன்னைக்கு எழுந்துக்கணும் உடனே கேள்வி எழும்புது, நான் ஏன் இங்கே பத்துங்கிறேன், யார் நான், இன்னும் குணாரம், ஓ நம்ம சிவயோகி பேர் வந்துச்சியா, சிவயோகி நான் அப்படின்னு நானே எனக்கு சொன்ன பிறகு எழுந்து ஆல்மா பாயெல்லாம் போட்டுக்குது. ஓகே இனி சத் சங்கம், ஆனால் தான் பெல்லு வச்சுக்குது, பட்டம் பகலில் பெல்லு வச்சுது, அலாரம் அடிக்குது. 4:32 வச்சுருப்பேன் நான். ஏந்துக்கு குளிச்சுட்டு பணடிக்கிடும் அப்படி இப்படி பேசிட்டு வரணும்ல அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகுதுடான்னா சுயசத்தம் வந்துச்சுன்னா எந்த சத்தமும் கேட்கறதில்ல, பயந்து அலறச்சி ஓட்டுறோம். வண்டி போய் லேசாக இஷ்டு சாரி சார் சொல்லி பாருங்களேன், அவன் இல்லாதெல்லாம் பேசுவான். இடிச்சுட்டு வர்றியே பார்த்து வர மாட்டியே, நீ கண்ணில் என்ன வச்சுங்கிற மயிரே அப்படின்னு பாரு, கம்முன்னு ஆகிடும். அந்த சத்தமே எழுந்துக்காது. ஏன் உன் சத்தம் பெருசாகிடுச்சு, நீயே இடிச்சுட்டு கடகன்னு ஓடி போய், உனக்கு அறிவு இல்லையா, பார்த்து வர மாட்டியா, உன் வண்டியில் பிரேக் இல்லையா, கண்ணில் ஏன் தடவை வச்சுங்கிற, என்னன்னோ சொல்கிறான், நீ கம்முன்னு ஆகிடுவான். ஆமாவா இல்லையா? ஆமாவா? அப்போ காரணம் என்ன? நம்ம விடுற சவுண்டில் அவன் ஆகிடுவான், பயந்து பிதிரி போய் கம்முன்னு ஆகிடுவான். அப்போ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எத்தனை கணக்கான கோடி சத்தம் இருந்தாலுமே கூட உன் சத்தம் வலுவாயிடுச்சானா, ஏய் ஒரு நடிகை மயிறு போடா அப்படின்னா என்ன ஆவான்? எல்லாம் போயிடுவான், அவனே திரும்பி போயிடுவான். இன்னொன்று போனால் அசிங்கமாக திட்டுவான். எதுக்கு வம்பு, செம்மனா சாமியார் வேஷம் போட்டு என்ன ஏது இல்லை உனக்கு அப்படின்னா கம்முன்னு ஆகிடுவான். இந்த மாதிரி யாருமே நம்மளை கேட்கவே இல்லையே. சரியில்லைன்னா சாப்பிடலைன்னா நீ பெரிய மயிராடா அப்படின்னா என்ன பண்ணுவான்? பேசுவான். வீடியோவே பார்க்க மாட்டான், கம்முன்னு போயிடுவான். வீடியோ பார்க்காதுன்னு நீ யாரா சொல்கிறதுன்னு கமெண்ட் எழுதிக்கிறான். ஏன் வீடியோவை பார்க்காதுன்னு நான் தானே சொல்ல முடியும்? பார்ப்பேன்றான், வரி குட்டு பாரு, நல்லது தானே, தெளிவாயிட போகிற. உன் சத்தம் பெருசான ஒரு சத்தம் என்ன ஆகிடா? பாட்டு ஒன்று இருக்குது, கேதூர் மரங்களையும் லெபனானின் மரங்களையும் கர்த்தரின் வலிய சத்தம் கோரமாய் முறிக்கின்றது, ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார், ராஜரீகம் எங்கும் தெரிக்கும், கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம், கர்த்தரின் சத்தம்னா போய் பைபிள் படிக்காதீங்க, நான் ஒன்று பாதிமாருன்னு நினச்சிக்க போகிறீங்க. ஆமாம், ஏன்னாக்கா இருக்கிற இடமே சிலம்பேரியா சார், அவர் எல்லாரையும் மதம் மாற்ற கும்பலாக மாற்றுகிறார். அவர் மதம் மாற்று கும்பல் நானுங்க. ஒரு ஞானதேவ பாரதியை திட்டு
ஒரு ஞான தேவ பாரதி இல்லை, 1,00,00,000 ஞான தேவ பாரதியும் திட்டுவேன் நான். ஏன்? கடவுள் எல்லாருக்குமானவன், மதத்துக்குள்ள கடவுள் இல்லை. இந்த மதங்கள் கடவுளை சும்மா ஏமாற்றி என்ன பண்ணுகுது? இப்படி நீங்கள் குரல்களை எழுப்பி எழுப்பி ஒத்துன்னு என்னங்கிறீங்க? சுயமாக ஒரு குரல் இல்லாத ஆயிட்டீங்க நீங்கள். உங்களுக்குன்னு உங்கள் சத்தத்தை உங்களுக்கு தெரியவே இல்லை. உங்களுக்குன்னு ஒரு சத்தம் இருக்குது, உங்களால் பேச முடியும், உங்களால் கேட்க முடியும். நீங்கள் கேள்வி கேட்குற அருகதட்டு போயிட்டீங்க. இங்கே வந்து தான் உங்களுக்கு கேள்வி கேட்க சொல்கிறேன். வேறு எங்கன்னா போனால் நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது. அவன் சொல்லுவான், நீங்கள் என்ன பண்ணா கேட்கணும். இப்படி கேட்டு 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 ஆயிரமான குரல்கள் உங்களுக்குள்ளே என்ன என்னக்குது கேட்டுனே இருக்குது. ஒரு சத்தத்தையும் நீங்கள் என்ன பண்ணல, எதிர்த்து கேட்கவே இல்லை. கேட்கணும்ல, யாரா அவன் வெளியே வந்து கதவு தட்டுறவன் தூங்கினுக்கிறேன் என்னடா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? கேட்கவே இல்லை. எல்லாரையும் திறந்து உள்ளே விட்டுருது. ஆமாம், உள்ளே உட்காந்து தொன்னு பேசின்னு இருப்பாங்க. இங்கே 2 பேர் வந்துட்டு அப்படி தான் பேசிக்கிறாங்க. நம்ம தான் சொன்னோம், யோ நீ வேறு எங்கேயும் பேசினு இல்லை, இங்கே வந்து தான் பேசினிப்பியா? நம்ம தான் கேட்கணும். உனக்குள்ளே வந்து ஏன் பேசிக்கிறான்? யார் உள்ளே விட்டுதான் அவனை? உன் அறியாமை தான் காரணம். எவனா நமக்கு உண்மை சொல்ல மாட்டானான்னு போகிறோம், அவன் எதனா வளர்றான், அதெல்லாம் என்ன பண்ணுற சரின்ற. ஒரு முறை என்னாச்சும் சரின்னு கேட்டியா? கேட்டால் அந்த சத்தம் அடங்கிட்டோம். அது என்ன சார் வாழ்க்கை வெண்டைக்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் சொல்லக்கூடாதா? பூண்டு இஞ்சி சொல்லக்கூடாதா? இதெல்லாம் காம்பினேஷன் கிடையாதா? சொல்லவே மாட்டேன்ற. சாத்வீக உணவுகளை சாப்பிட்ணுன்றான். சாத்வீகம் உணவில் எங்கடா சாத்வீகமான உணவு இருக்குது? இல்லை, அரிசியை விட ஒரு மோசமான ரஜோகுணம் உள்ள ஒரு உணவு இருக்குதா என்ன? அந்த உமியை சாப்பிட்டு பாரு, மேட்ரு முடிஞ்சிச்சு, செத்துருவேன். ஒரு பிடி உமியை எடுத்து ஒரு நெல்லை எடுத்து வாயில் போட்டு உமியை கஷ்டப்பட்டு மீங்கிடு, பார்த்துடலாம் நீ உயிராகிறான்ட்டு. உள்ளே அரிச்சு கீச்சு என்ன பண்ணுறான்? புல் அல்சர் தான், வாமிட்டும் வர முடியாது, உள்ளே போய் சிக்கிக்கும் வழியெல்லாம். உன் கதை முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிடும். அதை நம்ம என்ன பண்ணிடுறோம்? தொட்டு தடவி குத்தி இடிச்சு எவ்வளோ அடி முடியுமோ அடிச்சு ஏனையை வச்சு அது தனியாக பிரித்து அதை வேக வச்சு அதை வச்சு அந்த பக்கா ரஜோகுணம் உள்ள ஒரு அரிசி நெல்லை என்ன பண்ணிடுறோம்? நம்ம சாத்விகமாக மாற்றி வாய்ன்னு போகிற மாதிரி கூட வர காம்பினேஷன் என்ன இது? ஆமாம், லிக்விடேஷன் போட்டு கொயின்னு ஆக்கி தயிர் ஊற்றி மோர நல்லா புட்டை கூடனா பிசைஞ்சு குத்த ரஸ் ஊற்று ஊற்று. அவன் மிக்சிலே வச்சு குத்துறேன்ட்டான், ஊற்று. பின்னாடி ஆளுங்க இருக்கிறாங்கம்மா, அதெல்லாம் பரவாயில்ல ஊற்றிய. ஏன்? சாத்வீகமாக மாற்றுறது, ஏமாத்துறதுன்னு முடிவு பண்ண உள்ள எப்படி கேட்டுனே இருக்கான், எக்கோ ஆயினே இருக்கும் கண்ட குரல்லாம். நான் தான், என் குரல் எனக்கு, என் குரலே எனக்கு கேட்காத அளவுக்கு பண்ணது யார் தப்பு? நான் தான். என்னை யாரும் அவமானப்படுத்தியிருந்த நான் தான். என்னை முட்டாள்னு சொன்னது யார்? நான் தான். பித்தியார் என்னை முட்டாள் சொன்னால் ஒத்துக்குந்து யார்? நான் தான். என்னை தாழ்ந்த ஒன்றா ஒத்துக்குந்து யார்? நான் தான். பெண் விசேஷமானவ இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்குந்து யார்? நான் தான். ஒத்துக்குந்தெல்லாம் நான் தானே. ஆல்ம பழி யார் மேலே போடக்கூடாது. யார் காப்பாற்றினா? உங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும். அப்போ இந்த குரலில் என்ன ஆவான்? பேசக்கூட மாட்டாங்க. சில பேர்லாம் போனால் நாய் கூட கம்முன்னு ஆகிடும். ஏன்? கொச்செல்லாம் மதிக்க மாட்டான். என்ன பண்ண அதுவே கம்முன்னு இருக்கும். இவன் கொலிச்சு மிரட்ட முடியாது இவனை. ஏன் பிரயோஜனம் இல்லை. இந்த கமெண்ட் எதுவும்லாம் ஆளுக்கு குறைஞ்சினே வராங்க. ஏன் இருந்தாலும் டெலீட் பண்ணுறோம். போய் கச்சிட்டு வருவான். பேண்டெல்லாம் வாரி போட்டுருவோன்னு என்ன பண்ண முடியாது. ஆமாம், நீ பக்காவாக பேண்ட்டு போகலாம், நான் என்ன பண்ணுவேன் மறுநாள் வந்து. சில பேர்லாம் பிடிக்காதவங்க வாசலில் போய் பேண்ட்டு வருவாங்க. ஆமாம், இந்த மாதிரி மோசமான மக்கள்ங்கிறாங்க. அந்த தொட்டியில் வச்சு தண்ணி எதுவுமே கலகுனாங்களே, குடிக்கிற தண்ணியில் எதுவுமே கலகுனாங்களே, இவங்களாம் மனிதர்களா? மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டில்ன்ற அவனும் மிருகமாயிட்டான். அதான் அடுத்த வரையும் நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்? மனிதன் என்ற போர்வையில் நல்லா இருக்கும் வரிகள். மிருகம் வாழும் நாட்டிலே நல்ல வரியை ஒன்று சொல்ல போகிறான்னு, பூனை அல்ல புலிதான் என. அப்போ தான் நீயும் மிருகம் தானா? அப்போ நம்ம தான் என்னங்கண்ணா அந்த நாய்கிட்ட உஷாராகணும். மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டில் நான் மனிதனாக வாழ போகிறேன்னு சொல்லிடணுமா? நான் பூனை இல்லை புலின்னு சொல்லணுமா? தம்பி ஏதோ போதையில் சொல்லுங்கிறான், அது பாவம், மன்னித்து விடுவோமாக என்ன பண்ண நம்ம. ஆனால் எதுவும் போய் உள்ளே வச்சுக்க கூடாது. இப்படி குரல்கள் எல்லாம் கேட்கும். நல்லவன்னு சொல்லிட்டோன்னே எல்லா குரலையும் கேட்டு எதுவும் போய் வச்சுக்கூடாது. அதனால தான் என் குரல் உங்களுக்குள்ளே கேட்கக்கூடாதுனால தான் அங்கங்கே. ஏன் இல்லைன்னா உள்ள என்ன பண்ணாது? என் குரல் கேட்காது. ஆனால் இப்போ என்ன உல்ட்டாவாயிடுச்சுன்னா அது மட்டும் தான் கேட்டுனுக்குது. என் வீடியோ பார்த்தோன்னே அவரா டக்குன்னு அந்த குரல் தான் கேட்குது. பீப் போட்டுருவாங்க, அந்த குரல் தான் கேட்குதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அந்த குரல் மேலே அவ்வளோ அக்கறை ஆகிட்டுக்கிறான். அந்த வார்த்தை மேலே அவனுக்கு என்ன ஆகிட்டுக்கிறான்? அக்கறை ஆகிட்டு. அந்த சத்தம் அவனுக்கு பிடிச்சிருக்குது, ஆனால் அதை சொல்ல தெரியல. சில பேர் பிடிச்சிருக்கோம், சொல்ல தெரியாது. போகணுவாங்க, ஆனால் போகக்கூடாதுன்னு நினச்சி நிற்பாங்க. போகக்கூடாது கடவுளே, போகக்கூடாது கடவுளே,
போ என்னும் வார்த்தையில் வா என்கிறாய். சில பேர் அந்த மாதிரி ஆளுங்க இன்னும் கொஞ்சம் சோறு போடுவாங்களான்ட்டு போதும் போதும் சொம்மனா பச்சையாக தெரியும் போதும் போதும் கை மேலேருந்து கீழே இறங்கும் போதும் போதும் ஏன் வா வா போவான்னே தெரில. பல குரல்கள் கேட்பதற்கு காரணம் உன்னை நீ மதிக்காதது தான். மச்சியானா உன் குரல் மட்டும்தான் உனக்குள்ளே இருக்கும், மற்ற குரல்கள் இருக்காது. ஏன் வல்லபம் புரிந்த கடவுள் உன்னை மாதிரியே செஞ்சார். நீ யாரை மாதிரினா அவளான் முயற்சி செய்கிற, அதான் பல காரணம். நீ உன்னை மாதிரி ஆகிறதுக்கு ஒன்றும் செய்ய வேணாம். பசிச்சா சாப்பிடு, தூக்கம் வந்தால் தூங்கிடு, திறமையை வளர்த்துக்கோ, பணம் சம்பாதி, கொண்டாட்டமாக இரு, இந்த பூமியை புரிஞ்சுக்கோ. பூமி புரி வைக்குது. நான் 40 நாள் கோஷம் கூட வச்சுக்கிறேன், வந்தாவா வர கட்டிப்போ, அது கூட உன் பிரச்சனை. வீடியோங்களெல்லாம் பாரு, தெளிவாயிடு, க்ளீன் ஆகிடு. அல்மா உனக்குள்ளே யார் மட்டும்தான் இருப்பாங்க? நீ மட்டும்தான் இருக்க முடியும். அல்மா அப்படியே என் இனிய தனிமையே எப்படி இருப்ப? இப்படி கொண்டாட்டத்தின் உச்சமாக இருப்பேன், ஆனந்தமாக இருப்பேன், ஒரே சமபோத. அதே அந்த நாதம் கேட்டுன்னு இருக்கும். யார் குரலும் கேட்காது, கர்த்தரின் குரல் மட்டும்தான் கேட்கும். கர்த்தர்னா நீங்கள் பாருன்னு எதுவும் பைபிளில் குருன்னு வச்சுக்கிறீங்க. காப்பாற்றுற பேர் கர்த்தர். ஆறுமுக நாவலர் தான் அந்த வார்த்தையை குத்தார். அந்த வார்த்தையை குத்துவர் யார்? ஆறுமுக நாவலர். நீங்கள் எதுவும் வரலாறோ இல்லது புவியலோ இல்லது எதுவுமே தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணுகிறீங்க. அப்போ கர்த்தரின் சத்தம் வல்லமையானது. உன் குரல் கூட அடங்கி யாரை கூட மட்டும் அம்மா நீ ஏதேன் தோட்டத்தில் தான் இருப்ப, உன்னை கூட கடவுள்னா பண்ணிருப்பார், பேசின்னு இருப்பார். அம்மா நீ ஒரு எதனா ஒன்று ஏதனான்னு பார்க்க போகிறேன் அப்படிலாம் கடவுள் என்கிட்ட பேசினார், உன்னை சூத்த கடவுள் சொன்னார், ஆமாம் அப்படிலாம் இப்போ எழுதுவானுங்க. அந்த மாதிரிலாம் எழுதி நிற்காதீங்க. அப்போ கடவுள்னா ஒன்று கடவுளை கண்டோம் காட்டவும் வரலும் பேனா பூச்சி எழுதுனாருன்னு ஒருத்தன் சொன்னான். இப்படிலாம் பேனெல்லாம் பூச்சி கடவுள் எழுத மாட்டார், இவன் எழுதுறது தான் என்ன சொல்லுங்கிறான். இப்படி நான் தான் பேசிக்கிறேன், கடவுள் பேசுகிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க. ஆனால் என்ன கூட கடவுள் பேசுகிறார், உங்களை கூடுவான். எனக்கு கேட்குது உனக்கும், எனக்கு கடவுள் உண்டுனா உனக்கும், எனக்கு வாழ்க்கை உண்டுனா உனக்கும், நான் மதிப்பு மிகுந்தவனா நீயும் கொண்டாட பொந்துக்கிறீங்க. நீங்கள் உங்களை மதித்தா எல்லா குரலும் டிஸ்ட்ராய் ஆகிடும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.